ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். போன வாரம் அம்பத்தூர் பிரீமியர் லீக் 2024 ஆண்டுக்கு நடந்து முடிஞ்சிச்சுங்க. அதாவது மே 4 மற்றும் 5 2 நாட்கள் நடந்துச்சு. ஸோ கோலாகலமாக நடந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அம்பத்தூர் டன்லப் கிரவுண்டில் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6ஆம் ஆண்டு 6th சீசன். ஸோ எக்கச்சக்கமான ட்ராஃபிஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ராஃபிஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த விஷுவல் தான் இப்போ பார்க்குறீங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அவார்ட்ஸ் எக்கச்சக்கமாக இந்த சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் பிளேயர், அதாவது பெஸ்ட் பேட்ஸ்மேன், அதெல்லாம் ஃபேர் பிளே இதெல்லாம் நார்மலாக இருக்கும். அதை தாண்டி வர சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே சூப்பரான மொமெண்டோஸ், மரியாதை நிறைய பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி கிரிக்கெட்டும் பார்த்தாங்க. ஸோ ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் நன்றி, அம்பத்தூர் 11 குழுவுக்கும் நன்றி. ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருடம். ஸோ இப்போ ட்ராஃபிஸோட ஓவர் வியூ தான் இப்போ பார்க்குறீங்க. எல்லாருக்கும் சூப்பரான மொமெண்டோஸ், நல்ல மரியாதை செலுத்தினாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் ட்ரோஃபி 6 அடிக்கு மேலே இருந்ததுங்க. ஒரு ஆளோட ஹைட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெருசு அந்த ட்ராஃபி. ஸோ அந்த ட்ராஃபியை டீம் ஓனர்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்தது. அதை வீடியோ எண்டில் அந்த ஃபுட்டேஜும் நான் வச்சுருக்கேன். ஸோ யார் வின்னர் ரன்னர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரவுண்டு பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. அந்த சர்க்கிளாக இருக்கட்டும், அந்த அம்பையரிங் டிசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது இந்த சீசனில். எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க அம்பத்தூர் 11 ஒன்ஸ் அகைன் சொல்லலாம். இதை தாண்டி நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் நல்ல மரியாதை பண்ணி அவங்கள வந்து டாஸ் போட வச்சு, அவங்கள வந்து டீம் கேப்டன்ஸ் அண்ட் டீம்மேட்ஸோட ஹேண்ட் ஷேக் பண்ண வச்சு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் நன்றி. நிறைய முக்கிய பிரபலங்கள் அவங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ பேர் சொல்லலை, அதனால தான் நிறைய பேர் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் அம்பத்தூர் 11 குழு சார்பாக. ஸோ அவங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி சால்வை அணித்து ஸ்பெஷல் மொமெண்டோஸ்லாம் கொடுத்து இந்த கேப்டன்ஸ் அண்ட் அந்த டீம் மெம்பர்ஸ் கூட மீட் பண்ண வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்தவங்க எல்லாமே சூப்பராக அதை என்ஜாய் பண்ணினாங்க அவங்க இருந்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கூடையும் டீமோட ஒரு ஃபோட்டோஸ். அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லிக்கிறோம். அதேமாதிரி அம்பத்தூர் 11 அந்த குழு வந்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லா அந்த ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸையும் நல்லா ரிசீவ் பண்ணி அவங்களுக்காக இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பிளான் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதேமாதிரி எல்லாருக்குமே ஜெர்சிஸ் எல்லாமே அவங்க மூலியமாகவே கொடுக்கப்பட்டுச்சு டே 1லேயே. ஸோ வந்தோடனே எல்லாருமே சீஃப் கெஸ்ட்லாம் வந்தோன்னே உட்காந்து அப்புறம் டாஸ் போட்டு இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது போக இந்த சீசன் வந்து ரொம்ப விமர்சையாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல். எப்பயுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், இந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த விஷுவல் உங்களுக்கும் வைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நானும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்து கிரிக்கெட் விளையாண்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு. செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் முடிஞ்சோன்னே இந்த மாதிரி ட்ராஃபிஸ் அந்த ஈவினிங் வந்து ட்ராஃபி கிவிங் மொமெண்ட்ஸ்லாம் இப்போ உங்களுக்காக காட்டுறேன். எந்த டீம் கப்பு ஜெயிச்சுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதாங்க எஜுகேட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 20+ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு 15+ ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து அந்த பேக் கிட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டில் என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ்ங்க. இது வந்து பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கிரிக்கெட்டோடு சேர்ந்து எஜுகேஷனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த வருஷத்தோட ஒரு ஸ்பெஷல் விஷயம் இது அப்படின்னே சொல்லலாம். எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பதற்காக உதவுவது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வருஷம் ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ கிட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த கிட்டில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களோட மொத்த ஃபுட்டேஜ் அதை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து அந்த கிட்டு வாங்கிட்டு போனாங்க. ஸோ கிட்டு ஸ்பான்சர் பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த எஜுகேட் ஃபவுண்டேஷனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். எதனா ஹெல்ப் பண்ண எனக்கு கேளுங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு. ஸோ கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, அதில் பென்சில், பென்னு, ஸ்கேலு, ரப்பர், அதுக்கப்புறம் ஒரு பேகு, எல்லாமே சூப்பராக இருந்தது குவாலிட்டி வைஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அந்த மூஞ்சியில். ஸோ அவங்க வீடியோ எடுக்கும்போது அவங்க சூப்பராக பார்த்துருந்தாங்க. அதை தாண்டி நிறைய மேட்சஸ் நடந்ததுங்க. எல்லா மேட்சஸ்க்கான மேன் ஆஃப் தி மேட்ச் ட்ராஃபிஸ் முதல்ல கொடுத்தாங்க. அப்புறம் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன், பெஸ்ட்டு பவுலர், அப்புறம் அதை தாண்டி டீம் ஓனர்ஸ்க்கான ட்ராஃபி, எக்கச்சக்கமான ட்ராஃபிங்க. அது இல்லாமல் எமர்ஜிங் பிளேயர்னு ஒரு ட்ராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேர் பிளே அவார்டு வாங்குறதுக்கு நிறைய டீம்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில டீம்ஸ் தான் அது கிடச்சிது. ஒரே ஒரு டீமுக்கு தான் அது கொடுக்க முடியும். அந்த டீமுக்கு கொடுத்தாங்க. அந்த டீம் ஓனர்ஸாக இருக்கட்டும், அந்த கேப்டன்ஸாக இருக்கட்டும். இதை தாண்டி எல்லாரும் அவார்டு வாங்கும்போது மற்றவங்களை பார்த்து கை தட்டிகிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ அவார்டு வாங்குற எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக கோலாகலமாக நடக்க போகுது. ஸோ ரன்னர்ஸ் வின்னர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி டீம் ஓனர்ஸ்க்கான மொமெண்டோஸை கலெக்ட் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதான் பார்க்குறீங்க. அம்பத்தூரில் ஃபேமஸான பிரகாஷ் சிங்கம் இவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு டீம் ஓனர், அது இல்லாமல் ஒரு டீமில் வேறு ஒரு டீமில் விளையாடவும் செஞ்சார்.
பயங்கர ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீம் மெம்பர்ஸ் அப்புறம் வின்னர்ஸ் ரன்னர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கே என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருந்ததுங்க. கிரிக்கெட்டுங்கிறது எல்லாரையும் ஒன்றா இணைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கடைசியில் விஷுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரொம்ப டான்ஸு அப்புறம் வந்து என்ஜாய்மெண்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லோரையும் ஒன்று சேர்த்து கொண்டாட வச்ச ஒரு ஏபிஎல் தான் இது. எப்பயுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ டான்ஸ் தான் பார்க்குறீங்க, சும்மா வேறு லெவலில் ஆடினாங்க பசங்க எல்லாருமே, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதுதான் கிரிக்கெட்டுங்க. கிரிக்கெட்டுங்கிறது என்ஜாய்மெண்ட்டுங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், புரியும். ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்லாம் இருக்க அந்த வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் ட்ராஃபி வாங்கும்போது அவங்களுக்கு இன்னும் என்ஜாய்மெண்ட் அதிகமாச்சு. ஸோ ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் சிசிங்க. சிங்கம் சிசியோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன். அதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அவர்கள். ஸோ டீமை ரொம்ப நல்லா வழி நடத்தியிருக்காரு கேப்டன் பார்த்திபன். அதை தாண்டி ஓனர் வந்து ரொம்ப ஒரு கூலான ஓனர் அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டனோட டிசிஷன் எதுலையுமே அவர் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் கேப்டன் வந்து வழி நடத்தினார். இந்த கேப்டன் அதை தாண்டி அந்த டீமோட பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக விளையாடிருந்தாங்க. நிறைய நியூ ஃபைன்ஸ் இருந்தாங்க இந்த வருஷம். ஸோ இந்த பைக் வந்து அந்த ஓனருக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டீம். ஸோ ரன்னர் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சிசிங்க. அதோட ஓவரால் ட்ராஃபி தான் அவங்க டீம் கேப்டன் பார்த்திபன் கலெக்ட் பண்ணுறாரு அலாங் வித் டீம் மெம்பர்ஸ். ஸோ பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப கூல் கேப்டன் தான் பார்த்திபன். அந்தளவு தான் டீமை வந்து வழி நடத்தினார். ரொம்ப கோவலாம் படாமல் சூப்பராக வழி நடத்தினார். அந்தளவு சூப்பராக வழி நடத்தினால தாங்க அந்த டீம் இன்றைக்கி கப்பு ஜெயிச்சிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டீம் இது அப்படின்னே சொல்லலாம். சிங்கம் சிசி கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2024 ஏபிஎல்லோட ரன்னர்ஸ் அப் அவங்க தான். ஸோ அந்த டீமோட ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. ரொம்ப என்ஜாயபிளான ஒரு டீம், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப டென்ஷனில் ஏற்றிக்காமல் எப்போ கரெக்டாக விளையாடணுமோ அந்த டைமில் கரெக்டாக விளையாடி ரன்னர்ஸ் அப் ட்ராஃபியை தூக்கிட்டாங்க. அந்த செலிப்ரேஷன் தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த டீம் வந்து ஒன் ஆஃப் த என்டர்டெய்னிங் டீம்ஸ் இன் ஏபிஎல் அப்படின்னு தான் சொல்லணும். என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும். வின்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராகவன் தான் அந்த டீமோட ஓனர். எஸ்ஏஎஸ் கிங்ஸ் விஜயராகவன் அவர் தான் வந்து நீண்ட நாட்களாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார் ஏபிஎலுக்கு டீம் ஓனராக இருந்துக்கிட்டு. எஸ்ஏஎஸ் கிங்ஸ் இந்த வாட்டி வின்னர்ஸ் ட்ராஃபி வாங்குறாங்க. ஸோ அந்த டீமில் ஒரு பிளேயர் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ராஃபி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை தாண்டி வந்த சீஃப் கெஸ்ட், இந்த ட்ராஃபி கொடுக்குற சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே மரியாதை நம்ம அம்பத்தூர் 11 குழு சார்பாக நடந்துச்சுங்க. ஸோ எஸ்ஏஎஸ் கிங்ஸ் ரெடி ஆகிட்டாங்க ட்ராஃபி வாங்க எலாங் வித் த டீம்ஸ். அண்ட் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன் சூப்பராக வழி நடத்தினார். இந்த டீம் வந்து கடைசியாக குவாலிஃபை ஆனாங்க செமிஃபைனலுக்கு. ஆனால் கப் அடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ கேப்டன் ஆதவன் வந்து ரொம்ப சூப்பராக வழி நடத்தினார். அதுவும் இல்லாமல் அந்த டீம் ஓனர் விஜயராகவன் அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமுக்கு எந்த வகையான ப்ரெஷரும் கொடுக்காம கேப்டன் நம்பி விட்டார் இந்த டீமை. ஸோ அந்த டீம் அதை வந்து சூப்பராக நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த ட்ராஃபி வாங்கி அந்த வின்னிங் மூமெண்ட்ஸை அழகாக கேப்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் டிஷர்ட்டில் இருக்கிறவர் தான் வந்து அந்த டீம் ஓனருங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து டீமை மோட்டிவேட் பண்ணார். ஆதவன் ரொம்ப நல்லா வழி நடத்தினார். ப்ரெஷரே இல்லாமல் அதெல்லாம் ஒரு சீனியர் பிளேயர் தான் அம்பத்தூர் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆதவன். ரொம்ப சூப்பராக டீம் எடுத்துகிட்டு போய் அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் சேர்ந்தாப்புல ஒரு வீடியோங்க இது. ஸோ ஏபிஎல் 2024ஆம் ஆண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ அம்பத்தூர் 11 குழுக்கும் நன்றி. அதை தாண்டி அனைத்து ஸ்பான்சர்ஸ், வந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ இப்போ ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரெண்டு டீமும் கப்ஸை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதை தாண்டி கிராக்கர்ஸ் வச்சு இந்த ஏபிஎல் 2024 ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்காக வச்சுருக்கேன். வான வேடிக்கைகள் கிரிக்கெட்டில் மட்டுமின்றி அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லேயும் நம்மளுக்கு இப்போ காமிச்சு ஏபிஎல் 2024 ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க அம்பத்தூர் 11 குழு. மிக்க நன்றி. அடுத்து 7வது வருடம், அதாவது ஏபிஎல் சீசன் 7 அடுத்த வருஷம் நடக்க போகுது. அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.